இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற படம் ஒத்த ஓட்டு முத்தையா. கவுண்டமணி சார் மெயின் கேரக்டர். அவர் தான் ஹீரோன்னு சொல்லலாம், வில்லன் சொல்லலாம், காமெடின்னு சொல்லலாம். எல்லா ரோல்லையும் பூந்து விளாண்டுருக்கிறார். சிங்கம் மறுபடியும் களம் இறங்கிருச்சும்பாங்கள, அதே மாதிரி. அதாவது என்ன சொல்கிறதுலாம், சின்ன பட்ஜெட், ஆவரேஜ் பட்ஜெட்டு. ஒத்த ஓட்டு முத்தையா. ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. என்ன படம்? விடாமுயற்சி, கோட்டு. அப்போ அங்கே போய் பார்த்தோன்னே என்னடா ஒன்றுமே இல்லையே, கதையே இல்லையே, ஒரு ஏமாற்றத்தோடு அப்படியே வெளியில். இது அப்படி கிடையாது. கவுண்டமணி சார் யாருக்குன்னே அப்படி சிங்கமாக இருந்த ஆள். அவருடைய ரசிகர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர், சினிமா ரசிகர்கள் கவுண்டமணி சாரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவோம் இப்படி நினச்சி போயிட்டு நானும் அப்படி தான் போனேன். ஆனால் இந்த பழைய படங்கள்லாம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, இந்த படங்களில் சத்யராஜ் கூடலாம் நிறைய படம் பண்ணியிருக்கிறார். இதில் இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒத்த ஓட்டு முத்தையாவில் நீங்கள் பார்க்கலாம். மைண்டு ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, அருமையாக, காமெடிக்கு காமெடி, லவ்வுக்கு லவ், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர இந்த நாட்டில் நடக்கிறது, எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிரதமர் யாரையும் விட்டு வைக்கலை. அவருடைய ஸ்டைலில், அவருடைய பாணியில் கலாச்சிக்கிட்டே இருக்கிறார். அடுத்தல என்ன, அடுத்த சீனுன்ட்டு சீட்டு முனையில் உட்கார வைக்கிது. அந்த அளவுக்கு டைரக்டர் உழைச்சிருக்கிறாங்க. டைரக்டரில் இந்த படத்தில் ஒத்த ஓட்டு முத்தையால் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஃபயர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. ஏன்னா சின்ன பட்ஜெட்டுகள் படங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வெளியில் வந்து நல்ல ஓடினா தான், மக்கள் இடத்துல ஒரு வரவேற்பு வந்தால் தான். சினிமா இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் மட்டும் சம்பாதிக்கிறது கிடையாதுங்க, ஹீரோ மட்டும் சம்பாதிக்கிறது கிடையாது. தேட்டரில் எத்தனை ஆயிரம் டெக்னீஷியன் வேலை பார்க்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்ரு. அதுவும் போக நீ கஷ்டப்பட்டுட்டு 500 200 300 கொடுத்து படம் பார்க்க வராங்க, அவங்க திருப்தியாக போகும். இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்குது ஒத்த ஓட்டு முத்தையா. கவுண்டமணி சார் இந்த படையப்பால ஒரு டைலாக் வரும், வயசானாலும் ஸ்டைலும் கெத்தும் விடலை. அந்த டைலாக்கு இந்த படத்தில் கவுண்டமணி சாருக்கு பொருந்தும். எனிவே தேட்டரில் போய் பாருங்கள். சின்ன பட்ஜெட் படம் தானே, எப்படி இருக்குது அப்படி இருக்குது, டவுன்லோடு பண்ணி அப்படி இப்படிலாம் பார்க்காதீங்க. சின்ன படங்களை வந்து நம்ம வாழ வைப்போம். சின்ன ப்ரொடியூசர்லாம் நிறைய இருக்கிறாங்க. சின்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரொடியூசர்லாம் நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா, டைரக்டர் பொறுமையாக உட்காந்து ஒரு சீனை டெவலப் பண்ணி, சின்ன பட்ஜெட் படம்னா எவ்வளோ படம் ஓடி இருக்குது. அப்பா, இன்றைக்கி லப்பர் பந்தா இருக்கட்டும், மைனா ஆரம்பத்தில், அப்புறம் பீஸா, இதெல்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள். அப்போ இது ஓடினது காரணம் டைரக்டரு. பொறுமையாக உட்காந்து திரைக்கதை, சீன், அப்படி அடுத்த சீனு விறுவிறுப்பாக வர்ற மாதிரி எடுத்திங்கன்னா, சின்ன பட்ஜெட்டு படம் பெரிய பட்ஜெட்டு படம் கிடையாது. சினிமா ரசிகர்களுக்கு நல்லா இருந்தால் கூட்டம் கூட்டமாக வரும். ரஜினி சார் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருந்தார். லேடிஸுக்கு பிடிச்சிருந்துன்னா கரும்பு தோட்டத்தில் யானை பூந்த மாதிரி வாங்கலாம். அது இன்றைக்கும் இருக்குங்க. நல்ல படத்தை தான் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க ஆசைகள், அவங்க எதிர்பார்க்குறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா இது கொடுத்துருக்கு. இது எந்த மாற்றம் கிடையாது. கவுண்டமணி சார், உங்களுக்கு எந்த ஒரு உடல் பிரச்சனையும் வராது. எல்லா ரசிகர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். பலபடியும் வருஷத்துக்கு ஒரு 2 படமாவது நீங்கள் பண்ணணும். ஃபயர் டிவி சார்பாக, தமிழ்நாடு சினிமா ரசிகர்கள் சார்பாக நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். எனிவே அடுத்தால ஒரு நல்ல படம் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். நன்றி, வணக்கம். விடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபயர் டிவிக்கு. நன்றி.